டைட்டில் தமிழ்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் மலேசியாவில் பார்த்திங்கன்னா நடக்க போகுது ஒரு ஸ்டேடியமில். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ மாதமாக ரூமராக அந்த விஷயம் போயிட்டு இருந்தது, மலேசியாவில் இந்த மாதிரி ஆடியோ லான்ச் நடக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி அஃபீஷியலாக வரும்போது ஸோ ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என்னென்னா, எப்படியாச்சும் கடைசி படத்துக்கு ஆடியோ லான்ச் நடக்குதில்ல, எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் தான் இருக்குது. ஏன்னா கடைசியாக லியோவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் நடந்தது. அது ஆடியோ லான்ச்னு சொல்ல முடியாது, சக்ஸஸ் மீட்டுக்கு தான் இது பண்ணாங்க, ஃபங்க்ஷன் மாதிரி இது பண்ணாங்க. ஸோ அந்த குட்டி ஸ்டோரிக்கு அதெல்லாம் ரொம்ப பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லாருமே. அண்ட் கேவன் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மலேசியாவுக்கு போயிருப்பாங்க போல். ஸோ இந்த மாதிரி ஸ்டேடியம் புக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் போயிருப்பாங்கள்ல. அப்போது அங்கே இருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தளபதி இங்கே வரப்போகிறாரு, ஆடியோ லான்ச் இங்கே தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க போல். அதுவும் எல்லாருமே தளபதி ஃபேனாக இருப்பாங்க போல். எல்லாருமே அவ்வளோ எமோஷனலாக பேசியிருந்தாங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் வீடியோ மாதிரி எடுத்து போட்டிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் எல்லா படத்தோட கிளிப்ஸ் எல்லாம் போட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு மாதிரி கண் கலங்க வச்சுட்டாங்க. ரொம்பவே இதாக இருந்தது. அவங்களும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ரொம்ப வெயிட் பண்ணுறோம், எங்கள் ஊருக்கு வராரு, நாங்கள் கண்டிப்பாக வருவோம், இங்கே கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் இருக்காங்க, எல்லாருமே அங்கே திரண்டு வந்து ஸோ அட்டன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்டு இங்கேருந்துமே தமிழ்நாட்டிலேருந்தும் நிறைய பேர் போவாங்க. போக முடிகிறவங்க ஸோ போவாங்க, போக முடியாதவங்க வீட்டிலேருந்து பார்ப்பாங்க. ஸோ December 27 நடக்குது. ஸோ அப்படிங்கும்போது டிவிலலாம் வரும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும், சொல்ல முடியாது. ஜனவரிங்கூட 1ஆம் கூட வந்தாலும் வரலாம். டிவி ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கங்கிறது தெரியல. அண்ட் முக்கியமாக ஒரு கேள்வி இருக்கும், ஏன் வெளிநாட்டில் போய் பண்ணுறாங்க, இங்கே பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் ஒன்று தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இங்கே பிரச்சனை இருக்குது, எந்த அளவுக்கு என்ன பண்ணாலும் நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது தெரியும், யாரெல்லாம் இந்த வேலை பண்ணுவாங்கங்கிறது தெரியும். நிறையா ஸோ பிரச்சனைகள் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இங்கெல்லாம் எங்கே போய் இந்த மாதிரி புக் பண்ணுறதுக்கு கேட்டாலும் முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அது அவங்கள தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்களுக்கு மேலே இருக்கிற ஆட்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. சரி, எதுக்கு இங்கே நம்ம போய் அலைஞ்சிக்கிட்டு மலேசியா போயிடும்ன்ட்டு தான் அங்கே போயிருக்காங்க. இதுக்கு ரீசன் இது தான். இதை நான் இங்கே சொல்லணுன்ட்டு சொல்கிறேன். அதனால் இதை பற்றி யாரும் தவறாலாம் பேசி இது பண்ணிகிட்ருக்காதீங்க. ஸோ இங்கே எங்கே போய் எந்த இடத்துல பண்ணாலும் அதுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. அது நடக்க விடாத மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்படியே நடந்தாலும் அதில் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு தான் யோசிச்சுட்ருப்பாங்க, அதுக்கு தான் பிளான் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நடக்காது. ஸோ அதனால தான் அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் ஸோ மலேசியாவில் வைக்கிறாங்க. அதுதான் இது ரீசன். ஸோ வேறு எதுவும் இல்லை. அண்ட் பெரிய ஸ்டேடியமில் தான் வந்து பண்ணுறாங்க. ஸ்டேடியமோட கிளிப்ஸும் காமிச்சாங்க கடைசியில். ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது. ஸோ அந்த குட்டி ஸ்டோரிக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருமே. உங்களுக்கே தெரியும், அவர் என்றைக்குமே எமோஷ்னலாக பேச மாட்டார். ஸோ எப்போவுமே ஒரு மாஸ்க்கு போட்டுட்டு தான். ஏன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக அவர் வந்து அந்த சேடை வந்து மறைச்சிட்டு ஒரு ஹாப்பியான ஃபேஸை வச்சுட்டு தான் அந்த குட்டி ஸ்டோரியுமே பேசுவார். நீங்கள் வேணால் பாருங்களேன். ஆனால் கண்டிப்பாக தேங்க் பண்ணுவார். கடந்து வந்த பாதைகளை பற்றி கண்டிப்பாக ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அதுவும் அந்த வார்த்தைகள் பெரிய அவர் கடந்து வந்த அத்தனைக்கும் சேர்த்து தான் தெரியும்ல. எப்பவுமே அவர் பேசுகிற வார்த்தைகள் ஒரு வார்த்தைகள் கம்மியாக தான் இருக்கும், அதுக்கு மீனிங் ரொம்ப அதிகமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், அது எல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, அது ரூமர் தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். எனக்குமே அது தோணுச்சு. என்னென்னா, தளபதி அவர்கள் வந்து ரூமர் தான், தெரியல அது அவர் சைட்லேருந்து சொல்கிற மாதிரி சொல்கிறாங்களா இல்லை மூவியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களான்னு தெரில. சரி, என்னென்னு சொல்கிறேன். ஸோ இந்த தளபதி கச்சேரி சாங் இப்போ ஜனநாயகலேருந்து ரிலீஸ் பண்ணாங்கல்ல, இந்த சாங் வந்து பர்டிகுலராக ஸோ மூவியோட எண்டில் வைக்கிறதா ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. மூவியோட கடைசியில் தான் இந்த சாங் வந்து ஓடும். படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாட்டு வந்து ஓடும். நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் வரணும். ஏன்னா நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு எமோஷ்னலாக அழுதுட்டு வெளியில் போகக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டை கடைசியில் வைக்கிறதா சொல்லிகிட்ருக்காங்க. இது எந்தளவுக்கு உண்மைன்னு முதல்ல தெரியல. அப்படி இருந்தால் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ எனக்கு என்னென்னா,
ஆஸ் அ ஃபேனாக எனக்கு என்னென்னா, இவ்வளோ வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் இருந்திருக்காரு. நிறைய ஹிட்டு கொடுத்துருக்காரு. நிறையா மெசேஜ் உள்ள மூவிஸ், பல போராட்டத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டெல்லாம் மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்குது. நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு ப்ராப்பரான க்ரெடிட் வந்து மூவியோட லாஸ்ட் எண்டில் வந்து கொடுக்கணும். அது ஒரு சீக்வன்ஸாக இருக்கணுங்கிறது ஒரு ஆசை. ஸோ அப்படி நான் எதிர்பார்க்குறேன். அது எப்படி கரெக்டாக வேணும்னு சொல்ல தெரியல. பட் இவ்வளோ வருஷம் சினிமாவில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணதுக்கு, நிறைய விஷயங்களை புரிய வச்சதுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற விதமாக அது ஒரு க்ரெடிட் கொடுக்கணுங்கிறது ஆசை. அது மூவியில் இருக்கிறவங்களே அது பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அது ஒரு ஆசை, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி வருமானு தெரியல, பார்ப்போம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு. அவ்வளோதான். ஸோ இன்னொரு விஷயம், எந்த டிவி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு தெரில. டிவியில் முறை டெலிகாஸ்ட் ஆகுமானே தெரில. எந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் இருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ யூடியூப்பில் லைவ் போடலாம். எனக்கு என்னென்னா, சில விஷயங்கள் ஆடியோ லான்ச்சில் நடக்கிறதுல டிவியில் சம்டைம்ஸ் போட மாட்டுறாங்க. சிலதெல்லாம் கட் பண்ணிடுறாங்க, என்னன்னு தெரியறதில்ல. லைவ் போடுறது பிரச்சனை இல்லைங்க. யூடியூப் வந்து சொல்லிடுவாங்க, ஐயா சாமி கொஞ்சம் நேரம் விட்டுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கூட இன்ன வரைக்கும் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு பாருங்களேன். இந்த க்ராஷ் ஆகிறது, சர்வர் டவுன் ஆகுறதெல்லாம். ஒரு ஹேட்டர், ஓகேங்களா, யூடியூப்பை டேக் பண்ணி, ஸோ ட்விட்டரில் எக்ஸில் வந்து டேக் பண்ணி, அது எப்படி 2 நாள்லேயே வந்து வியூஸ் இவ்வளோ போச்சு, ஏதோ சம்திங் லைக்கோ வியூஸோ ஏதோ அதிகமாக இருந்திருக்குது போல், அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி எழுதி, இது வந்து பாட்டை வச்சு தானே பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள டேக் பண்ணி, யூடியூப்பை டேக் பண்ணி போட்டிருக்காங்க. யூடியூப் பதில் சொல்லியிருக்கு, நாங்கள் பாட்டெல்லாம் வச்சு எதுவும் பண்ணலை, சர்வரில் சில ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ பேர் அதிகமாக வந்து ஒரே நேரத்தில் பார்த்தனால அங்கே வந்து சில இதாகிடுச்சு, அதனால தான் கரெக்டான அந்த நம்பர்ஸ் காட்ட மாட்டேங்குது அப்படின்னு அவங்க சைட்லேருந்து ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. அந்த ஹேட்டரை போட்டு அடின்னு எல்லா சோஷியல் மீடியாவிலும் போட்டு நம்ம வேன்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க. என்னங்க ஒரு நியாயம் இல்லை, புரியல. ஒத்துக்கோங்களேப்பா, அவர் வந்து நம்பர் 1ங்கிறத ஒத்துக்கோங்களேன். இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அந்த வார்த்தை இவங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. கெரியரின் உச்சன்னு சொன்னும்போது இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பெரிய ஆட்கள்லாம் வந்து தலையிலே நறுக்குன்னு ஒரு கொட்டி உட்கார வைக்கும்போது தான் இவங்களுக்கு புரியுது. ஸோ அவங்க அந்த ஹேட்டர்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டான், இந்த மாதிரி யூடியூபே வந்து ரிப்ளை பண்ணோம், அதுவும் வந்து இந்த மாதிரி ரிப்ளை பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ சரி, ஓகே, ஃபைன், பார்ப்போம். ஸோ December 27 ஆடியோ லான்ச் நடக்க போகுது. கண்டிப்பாக வீடியோ கிளிப்ஸ் வரும், அண்ட் பேசுகிறது வருமானு தெரில, அண்ட் நிறைய இமேஜஸ் கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம வீட்டிலேருந்து தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வரப்போகுதுன்ட்டு ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஓகே, ஃபைன். ஸோ எமோஷ்னல் ஆகாமல் செலிப்ரேட் பண்ணுவோம், அதுதான் அவரு விரும்புவார், அப்படி தானே? ஸோ அவ்வளோதான், பாய்.